ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே மக்களே, காலைல கிளம்பிட்டேன். எங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான். ஆமா மக்களே, காலைல திருவண்ணாமலை கிளம்பிட்டேன் 5:30 மணிக்கு. போற வேலை பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு இந்த கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ செஞ்சி கோட்டைக்கு வந்துட்டோம். செஞ்சி கட்ட நூறு உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு மலை இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு பார்க்கறதுக்கு. அதையும் வீடியோ பிடிச்சிட்டோம். அந்த கோட்டைக்கு அப்புறம் இந்த கோட்டை, ஆமாங்க, அங்கேருந்து போயிட்டே இருந்தோம். செம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவண்ணாமலை உள்ள நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு, அதான் திருவண்ணாமலை. அங்கேருந்து உள்ள நாங்கள் இறங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே யோகின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வரேன்னு சொன்னாங்க. சரி வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடல, ரொம்ப பசி. ஏன்னா காலையில் அந்த டீயோடு இருக்கிறேன். மதியம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. சரி இது சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை போட்டிருப்பேன், சாப்பாடை பற்றி சொல்லியிருப்பேன். நான் நைட் சாப்பிடலான்ட்டு வர வேலை பார்த்து 4 மணிக்கு பிரியாணி சுட சுட செஞ்சு வச்சுருந்தாங்க. கடை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பிரியாணி. ஆனால் பிரியாணி பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா மசாலாலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லி பிரியாணி கொடுத்தாங்க. எவ்வளோ 100 முட்டை வச்சு 110 ரூபாய். நாங்கள் முட்டை இல்லாமல் கொடுத்தாங்க. 100 சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பசிக்காக தான் சாப்பிட்டேன். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிட்டேன். அந்த கடை எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரவேல இந்த கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக அவங்களை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். தேனாம்பட்டில் பிக்கப் பண்ண கஸ்டமர் எடுத்து தேனாம்பட்டில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மணி ஏர்போர்ட் ஒரு பிக்கப் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நேராக அசோநகர் வந்து ட்ராப் பண்ண சொன்னாங்க. வர வேலை பார்த்தீங்கன்னா அசோநகரில் பெட்ரோல் பம்ப் வந்து செல்லுன்ட்டு அதில் போய்ட்டு நம்ம டீசல் ஃபுல் பண்ணேன். 2700 டீசல் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நம்பர்லாம் கொடுத்து இது ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் உரிமா அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் இறக்கி விட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா பறக்கிறது, நிற்கிறது, குத்துறது எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் புரோட்டா 2 ஆர்டர் பண்ணேன், வந்துச்சு. அது குத்தி பிச்சு கொதறி போட்டேன். உடனே சிக்கன் சேவ் எடுத்து சும்மா தப்பா ஊற்றிட்டேன். பாருங்களேன் இப்படி ஊற்றி முடிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட் இருந்துச்சு பார்க்கக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் சொல்லியிருந்தேன், ஆம்லேட் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன், ஏஞ்சி நடந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு போயிட்டு வண்டி வாஷ் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு 11 மணி ஆகிப்போச்சு. நாளைக்கு காலை 7 மணிக்கு பிக்கப் இருக்குது, அது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.